இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று கூட நாம் சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து வருகிறோம். 4வது வார்த்தையை தொடர்ந்து இப்பொழுது கூட 5வது வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம், அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த சிலுவை பாடுகள் மத்தியில் தேவன் வழிநடத்தும் வரும்போது கூட சுமார் 6 இடத்திற்கு அங்கும் இங்குமாக அவரை அலக்களிக்கப்படுகிறார். அது மாத்திரம் அல்லாமல் அவரை துப்பினார்கள், நிந்தித்தார்கள், அவதூறு பேசினார்கள், அவருக்கு ரோடமாக அவரை அவமானப்படுத்தினார்கள். அவர் சற்றிலும் எதையுமே அவர் பொருட்படுத்தவில்லை. அது மாத்திரம் இல்லாமல் சரீரத்தின் பிரகாரமாக அவர்கள் சாட்டையால் அடித்தார்கள். ஒவ்வொரு சாட்டையும் அந்த சரீரத்தை பிளந்ததாக இருந்தது. சரீரத்தில் அவருடைய சரீரம் எல்லாம் வடுவாக காணப்பட்டது. அதனால் சரீரத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு பாயப்பட்டது. இரத்தம் சரீரத்தை விட்டு வெளியேறதாக அவர் மிகவும் களைப்பு நிறைந்தவராக காணப்பட்டார். சரீரத்தின் களைப்பு நிமித்தமாக அவருடைய நாவு வறண்ட நிலையிலிருந்து வறண்டு போய் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் கூக்கல் விடுகிற தேவனாய் இருக்கிறார். சுமார் 3 மணி நேரமாக அவர் இந்த சிலுவையின் மத்தியில பாடுகள் பட்டு தாகம் அடைந்தார். அவருக்கு ஏன் இந்த களைப்பு என்றால், அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மனுஷகுமாரனாக அறியப்பட்டதால் மனுஷருக்குரிய எல்லா சோதனையும் அவர் மேற்கொண்டார். மனுஷருக்குரிய எல்லா உணர்வுகளும் அவரிடம் காணப்பட்டு தேவகுமாரன் தான். ஆனாலும் மனுஷகுமாரனாக அவர் இருந்தார். அவர் உடம்புல சோர்வு இருந்தது, அவர் பசியாய் இருந்தார், தாகமாய் இருந்தார், களைப்பாய் இருந்தார், பலவீனப்பட்டார். மனுஷக்குரிய எல்லா காரியத்தின் மத்தியில் தான் அவர் வழிநடத்தப்பட்டார். அப்படிப்பட்ட பானத்தை, பிதாவானவர் கொடுத்த பானத்தை அவர் பானம் பண்ணினார். சற்றிலும் மறுப்பு கூடாதபடி தானாகவே முன்வந்து உலகத்தின் மீட்புக்காக அவர் இந்த கசப்பான பானத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக அவர் அறியப்பட்டார். சற்றிலும் அவர் எதை குறித்தும் அவர் தேவகுமாரன் என்று நினைக்காமல் அவரை சற்றிலும் தன்னை தாழ்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தின் பாடுகள் மத்தியில் அவர் வழிநடத்தப்பட்ட தேவன். எல்லா களைப்பும் சோர்வும் அவரிடத்தில் காணப்பட்டது. நாவு வறண்ட நிலையில் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்றார். சரீரத்தில் இருந்து இரத்தம் வெளியே பீரிட்டு பாய்ந்தது நிமித்தமாக அவர் மிகவும் கலப்பு நிறைந்த தேவனாய் இருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் தேவகுமாரனாக அறியப்பட்டால் அவரிடம் இன்னொரு தாகம் இருந்தது. அதுதான் ஆத்ம தாகம் நிறைந்தவராக இருந்தார். அவர் இந்த உலகத்தில் சுற்றி திரியும் போது ஒவ்வொரு இடத்திலும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனாய் காணப்பட்டார். ஆத்ம தாகம் நிறைந்த தேவனாய் அவர் காணப்பட்டார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் மலை பிரசங்கத்தில் பேசும்போது தாகமாய் இருக்கிறவர் என்னிடத்தில் தாகத்தை குறித்து தான் அவர் அதிகமாக பேசுகிற தேவனாய் இருக்கிறார். என்னிடத்தில் ஜீவ தண்ணீர் உண்டு, அதை பானம் பண்ணும்போது ஒருவனும் தாகம் அடைவதில்லை என்று அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆத்ம தாகம் அவர் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவர் மெய்யான மெய்ப்பனாய் இருக்கிறார். மெய்ப்பனானவன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவனாய் இருக்கிறார். தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளை குறித்தவர் சந்தோஷம் நிறைந்தவராய் காணப்படவில்லை. தன் மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளை தேடுகிறதில் தேடி தன்னிடம் சேர்ப்பதில் தான் அவருடைய சந்தோஷம் நிறைந்தது. அப்படி உள்ள தாகம் நிறைந்த தேவனாய் இருந்தார். பாவிகளை ரட்சிக்கவே வந்தார், நீதிமான்களுக்காண்டி அவர் வரவில்லை. உலகத்துல பாவிகளை தேடிதான் வருகிறார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது சரீர பிரகாரமான மரணம் உண்டு, ஆத்ம பிரகாரமான மரணம் உண்டு. ஆத்மத்திற்கு
மரணம் கிடையாது. ஆத்ம பிழைத்திருக்கும்படியாக அவர் தாகமுள்ள தேவனாய் இருந்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இன்று பெற்றுக்கொண்டோம். அவரை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது நாம் நினைத்து பார்க்கணும். இந்த 40 நாட்கள் மற்றும் அவரை நினைவு கூறாதபடி நம் வாழ்நாள் முழுதும் அவர் நினைவு கூற வேண்டும். நாம் பலருக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படிப்பட்ட தாகம் என்று நம்மை அழுத்த வேண்டும். அவர் சரீர பிரகாரமான தாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் ஆத்மத்தின் தாகத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பொதுவாக யூதர்கள் குலத்துல இந்த சிலுவை மரணம் என்பது மிகவும் கேடு உள்ள கொள்ளையர்கள், திருடர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக நியமிக்கப்பட்டதுதான் இந்த சிலுவை மரணம். அவர் யூதர்களுக்கு இதை கொடுத்தது, மற்றவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த தண்டனையை தான் இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்டது. சுமார் சிலுவை மரணத்தில் இருக்கிறவர்களுக்கு காடியை கொடுப்பார்கள். கசப்பான காடி என்பது புளிப்பான திராட்சரசம். இது குடிக்கும்போது அந்த வேதனைகளை அவர்கள் மறப்பதற்காக இந்த காடியை கொடுப்பார்கள். அவர் அங்கு தாகமாய் இருக்கிறேன் என்று கூக்குரல் இருக்கும்போது யாரெல்லாம் அவரை அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அவரை கேலி செய்திருந்தவர்கள், அதில் ஒருத்தர் எழும்புகிறான், ஆண்டவருக்காக தாகமாக இருக்கிறேன்னு அந்த காடியை எடுத்து கொடுக்கறதுக்கு முற்படுகிறான். ஆனாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவருடைய முழுமை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அந்த பாவத்தின் நிவாரணமாக அந்த சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த தேவன் அவருடைய முழுமை அடைவதற்காக அந்த கசப்பான காரியை எடுக்கவில்லை. அந்த வேதனையை அவர் பொருட்படுத்தவில்லை. அவருடைய மனதின் குமரங்கள் எல்லாம் ஜீவத்தின் வழிநடத்துதலுக்காக காணப்பட்டது. மற்றும் இல்லாமல் உலகத்தின் பாவம் எல்லாம் சுமந்தனால சிலுவையில் அவள் இருக்கும் சில மணி நேரத்துல பிதாவானவர் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அதனால்தான் ஏன் என்னை மறந்தீர் என்று 4வது வார்த்தையில கூட அவர் தவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பிதாவானவர் முகம் மறைக்கப்பட்டதால் தன்னை ஆவியை ஒப்புவிக்கும்படியாக தாகமாய் இருந்தார். நம்முடைய மன மாற்றத்திற்காக அவர் தாகம் உள்ள தேவனாயிருக்கு என்று நாம் கிறிஸ்தவராகிய நாமளே சில காரியத்துல மிகவும் அசால்ட்டாக காணப்படுகிறோம். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தாகம், ஆத்மத்தின் தாகம் நம்மளை அழுத்தப்பட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவிக்க வேண்டும். எவர் அவரை நிந்தித்தார்களோ அவர்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மணியும் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார் என்று பிதாவிடம் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வரும் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திற்கு காரணமா இருந்த தாயை அவர் கனப்படுத்தும்படியாக காணப்படுகிறார். அந்த கடைசி தழுவாயிலும் கூட தன்னை தாயை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். தனக்கு மிகவும் பிரியமான சீசனிடம் தன்னுடைய தாயை ஒப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா காரியங்களும் நிறைவாக நிறைவுபடுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்று நாம் கூட நம்மளோட வாழ்க்கையில இயேசுவானவரை முன்மாதிரியாக கொண்டு நாம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நாம் நிறைய காரியங்களை கிறிஸ்தவர்களாகி நாம் மனமாற வேண்டும். நம்முடைய நிர்விசாரமான ஜீவியங்கள் இன்று மாற்றப்பட வேண்டும். அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவர் சகலமும் நிறைவுள்ள தேவன், சகலமும் அறிஞ்ச தேவன். அவர் நினைத்தால் தன்னுடைய தாகத்தை அவர் எப்படினாலும் ஆற்றியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவர் இந்த உலகத்துல அவர் இருக்கும்போது பைபிள் வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட தாகத்தை அடக்கிற தேவனாய் இருந்தார். ஆகாரின் மகனின் தாகத்தை தீர்த்தவராய் இருக்கிறார். சிம்சோனின் தாகத்தை தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார்.
இன்னும் இஸ்ரவேலின் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடக்கும்போது அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய தாகத்தை தீர்க்க முற்படவில்லை. அவர் நம்மளை பார்த்துதான் தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். அவர் எதில் தாகமாய் இருக்கிறார்? நாம் மனம் திரும்புவதில் அவர் தாகமாய் இருக்கிறார். நாம் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர் தாகமாய் இருக்கிறார். அவரை பிறரை நாம் ஆதாயப்படுத்துவதில் அவர் தாகமாய் இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று மனம் திரும்ப வேண்டும். நாம் ஆலயத்தை அசட்டை பண்ணுவதில் மனம் திரும்ப வேண்டும். வேத வாசிப்பில் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் காண வேண்டும். முற்றிலும் நம்மை ஒப்புவிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இன்று அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவுக்குரியாகிய நாம் இன்று அவருக்காக எழும்ப வேண்டும். அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிற பிள்ளைகளாக இன்று மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஆத்மா பாரங்களால் நாம் நிரப்பப்பட வேண்டும். இன்று ஆண்டவரிடம் நம்மை ஒப்புவிட்டு இந்த சிலுவையின் பாடுகளின் இந்த தியானத்தில் நம்மை அவருக்குள் ஒப்பு கொடுக்க தேவன் என்று அழைக்கிறார். நாம் அப்படிப்பட்ட தாகம் உள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படும். மாம்ச பிரகாரமாக நாம் ஜீவிக்காதபடி நம்முடைய வேத வாசிப்பு எல்லா காரியத்திலும் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக நாம் இன்று அப்படிப்பட்ட ஜீவியம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவருடைய தாகம் என்று நமக்கு அவருடைய தாகத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அவருக்குரிய தாகத்தை நாம் தீர்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட இன்னும் அவரை தாகத்திலே விடாதபடி அவர் நிறைவேற்றின பணியை தொடர்ந்து நாமும் தொடர வேண்டும். அந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறார். அதே போல் நம்முடைய கிறிஸ்து பிள்ளையாகி நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துலையும் நாம் அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்கள் இடத்துல அந்த ஒரு நிதானம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், வேத வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், பிற ஜபக்கூடுகையில் நாம் பங்கேற்றுகிறோம். ஆனாலும் ஆவியில நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் பின்தங்கிய நிலையில நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய பெருமைகளை நமக்கு காணப்படக்கூடாது. ஜபத்தில் என்று நாம் தரித்திருக்கணும். பிறரை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நிதானம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு நாம் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட கோபப்படுகிறோம். ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட பலவீனத்தை விட்டு நாம் கடந்து செல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க. அப்படிப்பட்ட தாகம், ஆண்டவரே தாகத்தால எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆத்ம பாரத்தை எங்களுடைய இதயத்தால நிரப்புங்க. அவருடைய இதயம் எரிந்து கொண்டது. ஆத்மத்தின் பாரத்தால தாகத்தால அவருடைய ஆன்மா எரிந்து கொண்டிருந்தது. சிலுவையில் தொங்கப்பட்ட நிலையில கூட அவருடைய ஆன்மாவும் அவருடைய இருதயமும் ஆத்மத்தின் தாகத்தால் நிறைந்ததாய் காணப்பட்டது. சரீர பிரகாரமான வாதைகள், சோர்வுகள், களைப்புகள் இருந்த மத்தியிலும் ஆண்டவர் ஆத்ம பாரம் நிறைந்த தேவனாய் காணப்பட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் எழும்பணும். அப்படிப்பட்ட மனமாற்றம் நம்ம இடத்துல காணப்படணும். கிறிஸ்துவுக்காக உண்மையாக நாம் ஜீவிக்கணும். இந்த அறியப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்படி நன்றி நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அழியாத ஜனங்கள் எவ்வளோ இந்த உலகத்துல அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காண்டி நாம் எழும்ப வேணும். இந்த நம்மளுடைய முழங்கால் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் முடக்க வேணும். அவருடைய நாமத்தை நாம் பிரசித்தப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்காக எழும்ப வேணும். அவையில் எழுச்சுள்ள பிள்ளைகளாக என்று நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. அவருக்காக எழும்புவது, அவருக்காக நமக்காக அவர் தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார். நமக்காக அவர் எவ்வளோ சோதனைகளை மேற்கொண்டார். நாம் எழும்ப வேண்டும். நாம் என்று எழும்ப வேண்டும். அவரை துக்கப்படுத்தாத பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் மெய்யான கிறிஸ்துவம். அவர் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாகம் என்று காண வேண்டும். இன்று பலரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்கிறோம். ரட்சிப்பை பற்றியே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை பற்றி மற்ற பிள்ளைகளுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படும். அவருடைய அன்கண்டிஷன் லவ், எதையும் எதிர்பார்க்காத அன்பு,
தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த அன்பு இன்று நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நாம் அவருடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் நாம் வழிநடத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்து நாம் மன மகிழ்ச்சியாக இருப்பதில் அவர் தாகமாக இருக்கிறார். நாம் மனம் மகிழ்ந்து இருக்கணும், மனம் ரம்யம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தின் துக்கமோ இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமோ நம்மளை அழுத்தக்கூடாது. நாம் எப்பொழுது என் நிலையிலும் மகிழ்ந்து இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் எந்த வேலையிலும் சோர்ந்து போக மாட்டாங்க. உண்மையான தேவனை அறிந்த பிள்ளைகள், அவரை அறியும் விதமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்பது நாம் அவரை அறியும்படியாக நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் எது குறித்து நாம் கலங்கக்கூடாது. எல்லாவற்றையும் அவரைக்கிடம் ஒப்பிட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி கூட நம் மனமாறுகிற போது நாம் மன மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கும். சகலத்திலே நாம் ரம்யம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தாகம் உள்ளவராக அவர் இருக்கிறார். அவரை பற்றி நாம் அறிவிக்கும்படியாக அவர் தாகமாக இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அப்போஸ்தலர்களாக நாம் எழும்ப வேண்டும். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மனிதர்களை அவருடைய மந்தையிலே சேர்க்கும்படியாக ஒரு மேய்ப்பராய் ஒரு அப்போஸ்தலராக நாம் இன்று எழும்ப வேண்டும். ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த மந்தைக்குள் இருக்கிற வழிதலகி போன எல்லா ஆடுகளும் அவருடைய மந்தையில நாம் சேர்க்கணும். அவருடைய பரம ராஜ்யத்துல நாம் சேர்க்கணும். சரிய பிரகாரமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவப்படுத்தாதபடி கர்த்தருடைய பாதத்துல இன்னைக்கு அமர்ந்திருந்து அவருடைய ஆத்ம பாரத்தை பெற்றுள்ள பிள்ளைகளாக இன்று இருக்கும்படி இந்த சிலுவையின் தியானம் நம்மளை வலியுறுத்துகிறது. இந்த சிலுவையின் தியானம் நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்விதமாக இருக்கணும், வாழ்க்கையில எவ்விதமாக எவ்வளவு சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிநடத்துகிற காரியங்களாக ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா நமக்கு தேவன் கற்பிக்கிறார். அவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் போது நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தேவ சாயல் தரித்த பிள்ளைகளாக நாம் மாறப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு இன்று தேவன் உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட தாகத்தை நாம் ஆண்டவரை நம்மளை ஒப்பு கொடுத்து இன்று நாம் மனமாறுவோம். இன்று நாம் கிறிஸ்தவர்களை எழும்புவோம். அவருடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளை மற்றவர்களை வழி நடத்துகிற பிள்ளைகளாக, அவர் தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக, அவருடைய பணியை தொடர்ந்து நாம் பணியாற்றும்படியாக இன்னைக்கு எழும்பும்படியாக இந்த சிலுவையின் தியானத்தும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.